Hello everyone, welcome to Thinapadisamayal. இன்னைக்கு நம்ம இன்ஸ்டன்ட் மிக்ஸ் யூஸ் பண்ணாம மில்க் பவுடர்லயே எப்படி ரொம்ப டேஸ்டியான குலாப் ஜாமுன் பண்றதுன்னு பார்க்க போறோம். இந்த மெஷர்மெண்ட்டை அப்படியே ஃபாலோ பண்ணீங்கன்னா ரொம்ப பெர்ஃபெக்ட்டான குலாப் ஜாமுன் நமக்கு கிடைக்கும். வாங்க இதை எப்படி பண்றது பார்க்கலாம். முதல்ல இதுக்கு மாவு ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். பால் பவுடர் 1/2 கப் எடுத்திருக்கேன். அதில் மைதா 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. பேக்கிங் சோடா 1/8 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கு மேலே வேண்டாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் கையாலேயே. அதுக்கப்புறமா நெய் 1 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க. நெய்யும் சேர்த்து அந்த மாவில் நல்லா பிசைஞ்சு வச்சுக்கோங்க. இதுக்கு மேலே நம்ம ரொம்ப பிசைய வேண்டாம், ஓரளவுக்கு இந்த மாதிரி இருக்கட்டும். இதுக்கப்புறமா நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக பால் ஆட் பண்ணிக்கலாம். பால் மொத்தமாக 2 டேபிள் ஸ்பூன் நான் எடுத்து வச்சுருக்கேன். இது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக யூஸ் பண்ணிக்கலாம், கரெக்டாக இருக்கும். இது நமக்கு கொஞ்சம் கையில் ஒட்டுற மாதிரி தான் இருக்கும். தயிர் ஒரு 1/2 டீஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். இது எல்லாத்தையுமே சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப அழுத்தி பிசையணும்னு அவசியம் இல்லை. இந்த மாதிரி ஓரளவுக்கு பிசைஞ்சிட்டு இப்போ நீங்கள் கையை வாஷ் பண்ணிவிட்டு தொட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஒட்டாமல் இருக்கும். இதை மூடி வச்சுருங்க, ஒரு 10 நிமிஷம் நல்லா ஊறட்டும். இப்போ நம்ம சர்க்கரை பாகுக்கு 1 கப் சர்க்கரை எடுத்துக்கலாம். அதே அளவுக்கு தண்ணியை விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் நீங்கள் கொஞ்சமாக ஏலக்காய் பவுடர், அதுக்கப்புறம் குங்குமப்பூ இருந்தால் போட்டுக்கலாம், ஆப்ஷனல் தான். இதெல்லாம் போட்டு ஒரு 5லிருந்து 7 நிமிஷம் வரைக்கும் கொதிக்க விட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு மாதிரி பிசுபிசுப்பு தன்மை கொடுக்கும். அந்த ஸ்டேஜ் வர்றப்போ நீங்கள் ஆஃப் பண்ணிடலாம். அதுக்கு மேலே வேண்டாம். நீங்கள் ஒரு கம்பி பதம் அதெல்லாம் செக் பண்ணணும்னு அவசியமே இல்லை. இப்போ பாருங்கள் 7 நிமிஷம் ஆகிடுத்து. இந்த மாதிரி நல்லா கொதிச்சிட்ருக்கு. இப்போ நம்ம அந்த கரண்டிலேருந்து ஓரமாக கொஞ்சமாக பாகு எடுத்து இப்படி நல்லா தேய்ச்சி பார்த்தா பிசுபிசுப்பாக இருக்கும். இந்த ஸ்டேஜ் வந்தவுடனே நம்ம அடுப்பிலேருந்து இறக்கிடலாம். இப்போ அடுத்தது நம்ம அந்த மாவை எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து பால்ஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் உருண்டை பிடிச்சிக்கோங்க. எனக்கு இந்த அளவுக்கு நான் மீடியம் சைஸ் பால் எடுத்ததுக்கு ஒரு 18 குலாப் ஜாமுன் வந்தது. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் பெரிய அளவில் கூட பிடிச்சிக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சமாக மாவு எடுத்து உள்ளங்கையில் வச்சு நல்லா தேய்ச்சிக்கோங்க. இதுலேயே நிறைய நெய் இருக்கிறதுனால உங்களுக்கு தனியாக நெய் எதுவும் தொட்டுக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த மாதிரி நீங்கள் அழகாக கிராக்கே இல்லாத உங்களுக்கு பால்ஸ் ஈஸியாகவே கிடைக்கும். இதில் முதல்ல கொஞ்சம் மாவு எடுத்து உள்ளங்கையில் வச்சுக்கணும். அதுக்கப்புறமா 2 கையால் முதல்ல அழுத்தம் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி பால்ஸ் பண்ணிக்கணும். இப்போ நம்ம பால்ஸ் ரெடியாக இருக்குது. இதை ஒரு மூடி போட்டு வச்சுருங்க. நமக்கு எண்ணெய் காயிற வரைக்கும் இது இருக்கட்டும். இப்போது ஒரு வாணலியில் கொஞ்சம் ரீஃபைண்ட் ஆயில் விட்டுக்கோங்க. எண்ணெய் காஞ்சிருக்கான்னு பார்க்க கொஞ்சமாக மாவு எடுத்து போடுங்க. அது ரொம்ப கருகாமல் கரெக்டான கலரில் வந்ததுன்னா கரெக்டான அளவில் எண்ணெய் இருக்குதுன்னு அர்த்தம். ஒரு பேட்சாக நீங்கள் ஒரு 6 குலாப் ஜாமுனாக போட்டு பொரிக்கலாம். மீடியம்லேருந்து லோ ஃப்ளேம்குள்ளே தான் இருக்கணும், ரொம்ப பெருசாக எரிய விடக்கூடாது. இந்த மாதிரி ஒரு பேட்சாக நீங்கள் குலாப் ஜாமுன் பொரித்து எடுத்துக்கலாம். ஜாமுனை இந்த மாதிரி கரண்டியில் திருப்பி விட்டுட்டே இருங்க, அப்போ தான் ஈவனாக அது ஃப்ரை ஆகும். இப்போது நம்ம வார்மாக இருக்கிற சுகர் சிரப்பில் இதை போட்டுட்டு ஒரு 4-5 மணி நேரம் அப்படியே வச்சிடலாம். நல்லா ஊறட்டும். ஒரு 4 மணி நேரம் ஆனாவிட்டு பார்த்தீங்கன்னா ரொம்பவே சாஃப்டாக ரொம்ப டேஸ்டியான குலாப் ஜாமுன் உங்களுக்கு கிடைக்கும். இந்த மாதிரி மில்க் பவுடரில் நீங்கள் பண்ணி பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் இன்ஸ்டன்ட் மிக்ஸ் வாங்கவே மாட்டீங்க. ஏன்னா இதோட டேஸ்ட் அவ்வளோ நல்லாயிருக்கும். இது எவ்வளோ சாஃப்டாக இருக்குங்கிறதுக்காக நான் பிச்சு காமிக்கிறேன் பாருங்கள். நீங்களும் இந்த மில்க் பவுடரில் குலாப் ஜாமுன் பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். அப்படின்னா தினப்படி சமையல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் ரெசிபியோட நான் உங்களெல்லாம் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டேக் கேர், பாய்.